திருச்செந்தூர் கோயில்ல முருகன பார்க்க எனக்கு வெறும் 20 நிமிஷம் தான் ஆச்சுன்னு சொன்னா நம்ப முடியுதுங்களா? கோயில்ல இருக்க கூட்டத்த விட அன்னதான கூடத்துல இருக்க கூட்டம் தாங்க ஹெவியா இருக்கு. ரீசென்ட்டா திருநெல்வேலியிலருந்து திருச்செந்தூர் கோயிலுக்கு போறதுக்கு டெய்லி காலையில 10:20க்கு ரன் ஆகுற பேசஞ்சர் எக்ஸ்பிரஸ்ல தாங்க டிராவல் பண்ணியிருந்தேன். இன்ஜின் கப்ளிங்லாம் எப்படி பண்றாங்கன்றத முழுசா பார்த்துட்டு ஆன் டைம் ஸ்டேஷன்லேருந்து வண்டி கிளம்பிருச்சுங்க. தாமிரபரணியோட அழக ரசிச்சுட்டு நம்ம 10 ஸ்டேஷன தாண்டி திருச்செந்தூர் ரீச் ஆக போறோங்க. பாளையங்கோட்டை, செய்துங்கநல்லூர், தாதன்குளம், ஸ்ரீவைகுண்டம், ஆழ்வார் திருநகரி, நாசரத், கச்சன்விளை, குரும்பூர், ஆறுமுகநேரி, காயல்பட்டினம்னு திருநெல்வேலிக்கும் திருச்செந்தூருக்கும் இடையில மொத்தம் 10 ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. 10:20 கிளம்புற இந்த பேசஞ்சர் 61 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை 1.5 மணி நேரம் கடந்து 11:50க்கு திருச்செந்தூர் ரீச் ஆகுதுங்க. ஒரு ஸ்டேஷன்லையுமே இந்த மாதிரி ஸ்கூல் பசங்க ரன்னிங்ல ஏறுறது, படியில் உட்காந்து வரதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே பயமாகவும் கஷ்டமாகவும் இருந்துச்சுங்க. போற வழியெல்லாம் பச்சை பசேர்னு இருக்கிற வயல்வெளி, வாழைத்தோப்புலாம் பார்த்துட்டு ஆன் டைம் திருச்செந்தூர் ரீச் ஆயாச்சுங்க. என்னைக்கும் இல்லாத அதிசயமா சாமியை பார்க்க வெறும் 20 நிமிஷம் தாங்க ஆச்சு. ஆனால் அதுக்கெல்லாம் சேர்த்து 1.5 மணி நேரம் அன்னதானம் கொடுத்து நின்றாச்சுங்க. நல்லா வயிறார சாப்பிட்டுட்டு தெய்வானையும் பார்த்துட்டு அடுத்த ட்ரெயினை பிடிக்கலான்னு ஸ்டேஷன் கிளம்பியாச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி முருகனை சீக்கிரம் பார்த்துருக்கீங்களா? இல்லை உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி டிராவல் வீடியோஸ் பார்க்க மறக்காம ஒளியோவை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.